இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அடுப்புல குக்கர் வச்சுட்டு, நெய்யோ, எண்ணெயோ சேர்த்துக்கலாம். 2 சூடாகவும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஈஸியா பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட இந்த மாரி பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஸ்பைசஸ் வந்து நல்லா பொரியவும், கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனும், பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்கும்போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டா சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி சேர்த்து வதக்கிட்டு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் சிக்கன சேர்த்து வதக்கிடுவேன். சிக்கனுக்கு அப்புறம் தான் நான் எப்பயும் மசாலா சேர்ப்பேன். அப்பதான் மசாலா நல்லா சிக்கன்ல உள்ள இறங்கும். சிக்கன் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் எடுத்திருக்கிறது சக்தி பிரியாணி மசாலா. அப்புறம் எப்பயும் வீட்ல இருக்க மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கிடலாம். அரிசி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊத்துவேன் நானு. அந்த ரேஷியோல ஒரு 3 டூ 4 விசில் விட்டு எடுத்தா, பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிரும். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட். பிகினர் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் பிரியாணி.